யோகாம்பால் ஸ்லிப் சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவணி ஆவட்டமும் உங்களுக்கு ஆகஸ்ட் 19 நிறைய பேர் போலி, லாஸ்ட் இயர் போலி, அதுக்கு முந்தின வருஷம் போலி, நிறைய போலி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜீரா போலி பண்ணியிருக்கோம், வெறும் தேங்காய் போலி பண்ணியிருக்கோம், தேங்காயும் பருப்புமா கலந்த போலி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சக்கரை போலி பண்ணியிருக்கோம், வெறும் கடலைப்பருப்பு போலி மட்டும் பண்ணியிருக்கோம். என் நம்பர் ஆஃப் போலிஸ், அதாவது போலி பிளேலிஸ்டாகவே ஒன்று ஆக்கி வச்சுடுறேன். நீங்கள் அதை பால் போலி இதெல்லாமே இருக்குது. இன்னைக்கு என்ன போலி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சுருள் போலி அப்படின்னு ஒன்று உண்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. இதை மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 hours ஊற விட்டுருங்கோ. உங்களுக்கோசரம் இப்போ நான் கையோட காமிக்கிறேன். அதுதான் ஒரு 1/2 hour இன்னைக்கெல்லாம் இருந்தால் ஊறும், அதுக்கு மேலே அது ஊறாது. ஸோ ஆனால் இதை இந்த சுருள் போலிலாம் கோதுமை மாவில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா கோதுமை மாவுக்கே ஒரு திக்காக இருக்கிற ஒரு இது உண்டு. அது ஆறுத்தினா அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கும் கடிக்கிறதுக்கு. ஸோ இது மைதாவில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். வன்சீனவை மைதா எடுத்துக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்பட்டவா இதையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லா போலியுமே பார்த்தீங்கன்னா புரண் போலியை தவிர பாக்கி எல்லா போலியும் மைதாவில் தான் பண்ணியிருப்பார். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சுருள் போலியும் ஆமவடை இதுதான் மெயினாக பண்ணுவா. ஒரு பாயசம் இவ்வளோதான் பண்ணுவா. உங்களுக்கு பாயசம் பிளேலிஸ்ட் 1, 2 இன்னும் 3 கூட வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பாயசம் பண்ணியிருக்கோம். ஸோ பாயசம் பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆமவடையும் நிறைய தடவை பண்ணி போட்டிருக்கேன், பட் கிடைக்கல அப்படிங்கிற வாழ்க்கோசரம் இந்த ஆமவடை பண்ணுறோம். இந்த சுருள் போலியும் ஆமவடையும் தான் இன்னைக்கு நம்ம ஆவணியாவட்டத்துக்கு பண்ணுறோம். கடலைப்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1 hour ஊறின்னு இருக்கு. இதுக்கு 1 inch துண்டத்தில் ஒரு துண்டும் இஞ்சி அடியில் போட்டுருந்தோம், 2 பச்சை மிளகா போட்டுருந்தோம், 2 வத்த மிளகாயும் போட்டுக்கிறேன். இதையும் போட்டுடுறேன். தண்ணியே இல்லாமல் இதில் போட்டுருவோம். தண்ணி விடாது, கெட்டியாக அரைச்சிருந்தோம். ரொம்பவும் வெண்ணெய் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரக்கரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஆமோட பிடிக்கவே பிடிக்காது, உளுந்தோட தான் பிடிக்கும். அதனால நான் எங்கள் ஆற்றுல ஆம வடையாக பண்ணுறதுன்னா அந்த இடத்துல நான் முப்பரப்பு வடையை எடுத்துன்னு போயிடுவேன். முப்பரப்பு வடையை பண்ணேன்னா இவள் எல்லாரும் பேசாமல் சாப்பிட்டுருவா. இந்த ஆம வடையே ஆவணியாவட்டத்துக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இந்த மாதிரி நாள்லலாம் நம்ம முப்பரப்பு வடையாக எடுத்துன்னு போயிட்டோம்னா ஈஸியாக போயிடும். இதில் இன்னும் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் வச்சு இதை கரக்கரன்னு கெட்டியாக அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த சுருள் போலிக்கான மாவு எப்படி பசையுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மைதா மாவு, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. முன்னாடி உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மைதா எடுத்துனோ அந்த கப்லேயே 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சிரோட்டி ரவான்னு ஒன்று கிடைக்கும், அதில் பண்ணிடுறதுனாலும் அதில் வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை அது 1/2 மைதா 1/2 போட்டு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். இதை கை அழுந்தி கொஞ்சம் நாளைக்கு பிசைங்கோ. இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ டோட்டலாக 1.5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். அப்படியே வச்சு ஊற வச்சு மூடி விட்டுருங்கோ. நல்லா இது ஊறின்னு இருக்கட்டும். இதுக்கு உள்ளுக்குள்ளே பண்ண வேண்டிய ஸ்டஃபிங்ஸ் எல்லாமும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சுருள் போலிக்கு உள்ளுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்க்கு இந்த கப்பால் 1 கப்பு பொட்டுக்கடலை,
அண்ட் சர்க்கரை இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுக்கு உள்ளுக்குள்ள சேர்த்து வைக்கிறதுக்கு தேங்காயும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதில் தேங்காய் நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப் தான் வேணும். நான் வந்து இன்னைக்கு அது கூட ஒயிட் சுகர் தான் வைக்க போகிறேன். ப்ரௌன் சுகர் அதாவது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன்றவா இல்லை வெள்ளை பொடி யூஸ் பண்ணிக்கிறேன்றவா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வாசனை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த இதில் அடியில் இந்த கப்பால் 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், உடச்ச கடலை, 1 கப் சுகர் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது 3யும் நல்லா ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை தூக்கி போட்டு இந்த வறுத்துக்கிறோம் இல்லையா, நல்லா ட்ரையாக வறுத்துட்டோம் பாருங்க. இந்த தேங்காயும் போட்டு ஒரு சுத்து பண்ணுங்க. அப்புறம் அதில் வந்துட்டு ஸ்டஃபிங்க்கு இது ரெடி ஆகிடும். ஆமாவடிக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாக நல்லா இதுவாக அரைச்சாச்சு. ஸோ இந்த வடைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொத்தமல்லியும் நிறைய நறுக்கி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய். நான் சொல்கிற மாதிரி உளுந்து வடைக்கு இந்த வடைக்கெல்லாம் 1 ஸ்பூன் நெய் விட்டு தட்டி பாருங்கண்ணே. அதோட டேஸ்ட் அண்ட் இதுவே அலாதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமை வடை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணமே அது மென்று அடைக்கிறதுன்றதுனால தான். இந்த மாதிரி பண்ணுறச்சு அது மென்று அடைக்காது. 2வது விஷயம், ரொம்ப குண்டு குண்டாக தட்டாதீங்கோ. கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக மெல்லிஸாக தட்டினேன்னா நல்லா ஜோராக இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸில் எல்லாத்தையுமே பிடிக்க வைக்க முடியும். எல்லாருக்கும் பிடிக்காதுன்றதே ஒன்று இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணினோன்னா எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குண்டு குண்டாக போட்டால் யாருக்கும் பிடிக்காது. அது இந்த லெவலில் இருந்தால் போதும். அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். இந்த சுருள் போலிலாம் நீங்கள் வந்து ஆமையாட்டு தண்ணிக்கு தான் பண்ணணும்னு இல்லை. முதல் நாளே கூட நீங்கள் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடு பரிமாறிக்கலாம். ஒரு வசனமே உண்டு, அசடு கூட ஆமையாட்டத்துக்கு சமைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் யாருமே அசடு இல்லை இல்லையா? நம்மளாம் அசடுன்னு சொன்னால் அப்புறமா என்ன சொல்லுவோம். அசடுன்றது யாருமே கிடையாது. எந்த பொம்மராட்டையும் இந்த நாளில் அசடுன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே கெட்டிக்காரா. ஒரு விதத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கெட்டிக்காரா. இதுதான் அந்த நாளில் எதுக்கோசரம் அப்படி சொல்லி வச்சிருக்கானே தெரியல. சூறாக ரெடி ஆகிட்டு நல்லா வெந்ததும் பார்க்கலாம். சூறாக ரெடி ஆகிட்டு ஸோ இந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை நல்லா ட்ரையாக வறுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய், ஏலக்காய் இப்படி பண்ணி வந்தாச்சு. சும்மா ஜஸ்ட் வெறும் ட்ரையாக இருக்கிற இதில் வறுத்து வச்சுருக்கேன் சாரப்பருப்பு. இதுவும் ஆப்ஷனல். இது போட்டேன்னா கொஞ்சம் பைட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதனால தான் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். நல்லா இது ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா ஊற விட்டேன்னா ரொம்ப நல்லா வரும். இது நமக்கு இப்போ ஒரு 1/2 ஹவர் தான் டைம் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. மேலே துவச்சிக்கிறதுக்கு நீங்கள் கோதுமை மாவு போட்டுனாலும் சரி, மைதா மாவு, அரிசி மாவு எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஓரளவு மட்டும் நல்ல தடியாக இல்லாத மெல்லிசாக்கிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு 2 பண்ணி எடுத்துக்கலாம். தவா காஞ்சது இதில் போடுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நல்ல கலர் மாறும். ரெண்டு 3 ட்ராப் விட்டு நெய் பண்ணிக்க, அவ்வளோதான். அரை மணி ஊடுறதுக்கே உங்களுக்கே தெரியும்னு இருக்கேன்.
எப்படி உப்பிட்டு பண்ணுவோம், இப்படி உப்பி வரும் அழகாக. நல்லா 1 hour ஊறினா இன்னுமே ஜோராகும். நல்லா ஓவராலாக மட்டும் நல்லா அமர்த்தி விட்டு எடுத்துக்கோங்க. ரெடி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இந்த இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே அடுத்தது போட்டுடலாம். எந்த பகுதியில் நீங்கள் நெய் தடவினீங்களோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் தடவுங்கோ. இதையும் எடுத்துடலாம். கொஞ்சம் நெய் தடவலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட தடவுங்க, ஜாஸ்தி வேண்டாம். சின்ன ட்ராப் தான் இங்கே, இந்த ஒரு பக்கம் மட்டும்தான். அதுவும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சுருள் போலி ஆமவடை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆவணி ஆடுறதுக்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட சொல்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் பழைய நாள் டிஷ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிப்பார். ரொம்பலாம் ஒன்றும் நெய்யெல்லாம் செலவில்லை, ரொம்ப எண்ணெயும் இதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆற்றுல இருக்கிற சாமான் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.